ஸோ தமிழ்நாடு ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு இந்த எலெக்ஷன்ஸ் அப்படின்னு. எலெக்ஷன்ஸ் அப்படின்னா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டினவங்க தான் பேசணும் அப்படின்லாம் கிடையாது. எலெக்ஷன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தான். ஸோ இங்கே நம்ம தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா இது இந்த அரசியல் அப்படின்னு என்னை பொறுத்தவரைய 5 வயசு குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே பொதுவானது. எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அரசியலை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் நாலேஜ் இருக்கணும். அந்த வகையில் ஸோ என்னோட கருத்து நான் திருப்பி திருப்பி எடுத்து வைக்கிற ஒரே விஷயம், நீங்கள் ஹீரோ, நீங்கள் தான் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறப்போ இங்கே யாரையும் சினிமாலையும் சரி அரசியலையும் சரி இல்லை கிரிக்கெட்டோ எந்த விஷயத்துலையுமே நீங்கள் வந்து தலைவரை வெளியில் தேடாதுங்க. ஜஸ்ட் எல்லாருமே உங்களுக்கு சினிமா அப்படின்னா உங்களை டைம் பாஸ் பண்ணுறாங்க. ஹீரோ அப்படின்னா அவங்களோட நடிக்கிறது, அவ்வளோதான் அவங்களோட ஒர்க்கு. கிரிக்கெட் அப்படின்னா நம்மளுக்கு டைம் பாஸ். ஸோ இந்த மாதிரி எங்கேயுமே அடிக்ட் ஆகாதுங்க. அடிக்ஷன் ஆகாமல் அதை டைம் பாஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். அதை தாண்டி அரசியல் அப்படின்னா பிரிவினைவாதம். நம்ம இந்த கட்சி இல்லை நீங்கள் இந்த குரூப், நீங்கள் அந்த ஜாதி, இந்த மாதிரி ஒரே குரூப்பாக நீங்கள் நின்று பிரிவினைவாத அரசியலில் மாட்டாதுங்க அப்படிங்கிறது தான் ஆரம்பத்துலேருந்து என்னோட கருத்து. ஸோ இப்போ கரெக்டாக உண்மையான முகம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நான் சொல்கிற அந்த தாற்பயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் ஹீரோ. இன்னைக்கு நீங்கள் ஒரு தலைவரை பார்க்கணும் அப்படின்னா எத்தனை அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்கணும். இன்னைக்கு நம்ம வீடு தேடி வரலையா? ஒரு ஹீரோ, மாஸ் ஹீரோ அப்படின்னு நம்ம சினிமாவில் போய் இன்னைக்கு தியேட்டரில் போய் கைத்தட்டி ரசித்த ஹீரோஸ்லாம் இன்னைக்கு வீதி வீதியாக வந்து ஓட்டு கேட்கலையா? ஸோ அந்த வகையில் அப்போ உங்களுக்கு நல்லா இப்போ இந்த ஒரு சமீப காலமாக அந்த ஒரு 10 நாள் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நம்ம தான் ஹீரோ, ஜனங்களாகிய நம்ம தான் தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். ஸோ நம்மளை தேடி தான் அவங்க வரும்போது நம்மளுக்காக சர்வீஸ் பண்ண தான் அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம வீட்டு வாசல் வந்து நிற்கிறாங்க. ஸோ அந்த கெத்தை நீங்கள் விடாதுங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ இதை சிந்தித்து கரெக்டான பர்சன்ஸுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா காலம் ஃபுல்லாக இதே மாதிரி நம்ம இதே ஹீரோயிஸ்டோட வாழலாம். இல்லைன்னா திருப்பியும் அவங்க வீட்டு வாசலில் போய் நம்ம அடிமையாக நிற்கிற சுச்சுவேஷன் வரும். திங்க் அபவுட்.